ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்ககிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் இல்லாமல் முன்னால அடிக்கடி உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போலாம் வீடியோவே நான் போடுறதே கிடையாது. சொல்லப்போனால் உங்ககிட்ட பேசுறதே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 1K வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பேசலாம், ஒரு ஸ்பெஷல் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இது மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 800+ சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 1Kவை ரீச் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். சொல்லப்போனால் நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது காரணமும் நீங்கள் தான். உங்களுடைய லவ்வும் கமெண்ட்டும் எல்லாத்துக்கும் தான் காரணம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இப்போ நான் ஏன் உங்களை பார்க்க வந்தேன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சில கமெண்ட்லாம் நான் பார்த்தேன். என்னன்னா, நம்ம கதை புரியலை, ஒரு கதை போயிட்டு இருக்கும் போது வேற ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட் வந்துச்சு. எனக்கு அது புரியலை. நான் என்ன நினச்சேன்னா, சரி நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய முதல் பார்வை ஸ்டோரியையும் உன்னோடு நான் ஸ்டோரியையும் சேர்த்து பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சதுனால தான் சரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ என்னுடைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையுமே நான் அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பொறுமையாகவும் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பேன். அது மட்டும் இல்லை, வீடியோ புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. முதல் பார்வை வேறு ஸ்டோரி, உன்னோடு நான் வேறு ஸ்டோரி, ஓகேவா? அது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஏன்னா முதல் பார்வை 40 எபிசோட தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உன்னோடு நான் இப்போதான் 15th எபிசோட ரீச் ஆயிருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. அது ரெண்டுமே வேற வேற ஸ்டோரி. ஒரு நாளைக்கு முதல் பார்வை வந்துச்சுன்னா இன்னொரு நாள் உன்னோட நான் வரும். இதை மாதிரி மாற்றி மாற்றி நான் போட்டுட்டு இருக்கேன். 2 ஸ்டோரி நான் போட்டுட்டு இருக்கேன். அதனால நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உன்னோடு நான் ஆனந்தியாக இருக்கட்டும், ஆனந்தி அப்பாவாக இருக்கட்டும், யாழினியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு அதை புரிகிற மாதிரி நான் கண்டிப்பாக கொண்டுட்டு வரேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த எபிசோட் நான் சீக்கிரமாக போடுறேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க சின்ன பொண்ணு அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க தங்கச்சிக்கு நீங்கள் பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஹாப்பி பர்த்டேமா, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. அப்புறம் உங்களோட அக்கா ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி மட்டும் கிடையாது, அவங்களோட பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு அக்காவை என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களை டேக் கேர் பண்ணி நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியாக இருங்க எப்போவுமே. அப்புறம் ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, இப்போ வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணி நிறைய நீங்கள் எங்களை லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இதை நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பட் சரி போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு எடுத்து சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி சிஸ்டர், ஜானகி சிஸ்டர், சுலைகா சிஸ்டர், கோவிந்தராஜ் பிரதர், பூர்ணா கௌரி, திவ்யாமணி, பொன்மலர், சந்திரன், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறையா பேர் இருக்கீங்க. ஸ்னேகா சிஸ்டர், சரண்யா சிஸ்டர், இலக்கியா சிஸ்டர், சோபனா, அனிதாமணி, அனிஸ் ஃபாத்திமா, சிந்துமணி, சத்யா, அமிர்தா வர்ஷினி, திவ்யா, கௌசல்யா, வித்யா சிஸ்டர், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப தேங்க்ஸ். சாரி கைஸ், நான் பர்த்டே கேர்ளோட நேமை மென்ஷன் பண்ணவே மறந்துட்டேன். அவங்க நேம் மோனிஷா. ஹாப்பி பர்த்டே மோனிஷா.